ஷேய் விஷ்ணு பேசுகிறேன்டா. கைலாசத்தில் வர்றவன் போகிறவன் என்ன பேசுகிறான் என்ன செய்கிறாங்கிற கணக்கெல்லாம் இப்போ எடுத்துருவாங்க. சாமி உள்ள முனியப்பன் சூரியன் படைகள்லாம் உள்ளே சுற்றிகிட்டே இருப்பாங்க. மானிட பேர் உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு அந்த பேப்பர் மோகத்தில் வருவேன். இந்த இடம் வாங்கலாமா இந்த இடம் போடலாமா. ஏன்னா சாமி கடவுளை தண்டனை கொடுக்காதனால தான் நீங்கள் சாமியை அவமதிக்கிய கடவுளை அவமதிக்க. மற்ற சாமியெல்லாம் வரம் கொடுத்த சாமியெல்லாம் அவமதித்து கோட்டு பிரியாணி வச்சு அவங்கள சாப்பிட வச்சு பாழாக்கிட்டேன். புரியுதா? அதை தூக்கி எல்லாம் உள்ள வீரபத்திரம் கருப்பேன் பைரவன் சின்ன பொண்ணோட்டக்காரன் இவனுகளை பூரா உள்ளே தூக்கி வச்சிட்டாரு. உட்கார்றா நான் வெளியே விட்ட அப்புறம் போ, இல்லைன்னா சாப்பாடு கறி மீன் முட்டை தின்னுட்டு நீங்கள் மப்பேறி போய் இருப்பியே தண்டனை கொடுக்கல அப்படின்னு கடவுளே சொன்ன கணக்கு. இந்த கணக்கு அவர் போட்ட கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. இப்போ கணக்கு என்ன அப்படின்னா சாதி அதான் தீண்டாமை சட்டத்தை க்ளோஸ் பண்ணப்பா கோர்ட்டில் கடவுள் போட்டார். கடவுள் நீதிமான் போட்டார். தீண்டாமை சட்டம் படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே அந்த உறுப்பு ஒன்று தான். அது வாய் பேசலை. பறவைகள் அவன் தான் அடித்தான். அதுகளுக்கு வாய் பேச கொடுக்கல கடவுள். அதை அடித்து திங்க மானிடப்ப. இது எவ்வளோ பெரிய குற்றம். இது ஜாதியை விட உயிர் பொலியை திங்கிறது இது பெரிய தண்டனை. ஆடு அறுத்தானா உள்ளே போய் கிடப்பான், மாடு அறுத்தானா உள்ளே போய் கிடப்பான், கோழி அறுத்தாலும் உள்ளே போய் கிடப்பான். அடுத்து பறவைகள் விலங்குகளை அறுத்தானா மொத்தத்தில் உள்ளே போய் கிடப்பான், வெளியே வர முடியாது. அதுதான் இந்த தீண்டாமை சட்டத்தை க்ளோஸ் பண்ணுறாரு. உயிர் பலி அறுக்கான் நான் இப்படி பிடிப்பேன் அப்படின்ட்டாரு. இராணுவ வீரர் இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் போட்டார். இப்படி பிடிப்பார். இப்படி பிடிக்கல உள்ளே போயிடுவான், வெளியே வர முடியாது. அதுதான் 13 செயலரை 13 கம்பி. நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கோர்ட்டு அவமதிச்சிட்டான் மானிட பிறவி. அதுக்கு தான் சட்டத்தில் ஓட்டாக இருக்குன்னு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஓட்டு தான். எல்லா கணக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் வழக்கு ஓடல விசாரணை வரையில் அவன் பூர்வீகத்தில் என்ன இருந்தான் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னான்னா அதுதான் உண்மை. இவங்க எல்லாம் உள்ளே ஆடி பாடி போகிறது அது தவறுதல். அதுதான் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்.